விஜயண்ணா, இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட மனசார நம்பி இந்த வீடியோ நான் போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களை ரீச் ஆகணும். உங்கள் மனசுக்குள்ள இப்போ என்னெல்லாம் தோணும் அப்படிங்கிறது எங்களால் கெஸ் பண்ண முடியுது. அன்றைக்கு காலையில் வீட்டில் இருந்து சீக்கிரமாகவே எந்திரிச்சு நம்ம கரூருக்கு போயிருக்கலாமோ, இல்லைன்னா கரூரை டேட்டை மாற்றினதை வந்து சேலமாகவே நம்ம பண்ணியிருந்துருக்கலாமோ, இல்லை அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு நெரிசல் வந்து நம்ம தனி பாட்டில் போட்டோமே, அப்போவே ஏதோ ஒரு மிஸ்டேக் வரப்போகுதுன்னு கெஸ் பண்ணி இன்னும் சீக்கிரமாக போயிருக்கலாமோ, கூட்டத்தை நம்ம கலைச்சிருக்கலாமோ, தேவையில்லாமல் நம்ம அரசியல் கட்சி தொடங்கிட்டோமோ, நம்மளால் நம்ம பசங்க கஷ்டப்படுறாங்களோ, இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கோம்னா, ஒரு விஷயத்தை நாங்கள் எல்லாரும் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள், தோழர்கள், ரசிகர்கள் எல்லாரோட சார்பான ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, உங்களை இந்த மாதிரி எமோஷனல் பிளாக் பண்ணி ஒரு ஓரமாக உட்கார வைக்கணுங்கிறது தான் அவங்களோட வெறியே. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்கன்னா, நீங்கள் மனசு உடஞ்சி இருக்கிறப்போ ஒரு நடிகர், ஒரு பெரிய நடிகர் ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் மெசேஜ் போடுறாரு, இதுக்காக தான் நான் கட்சியை தொடங்கலை, நான் வந்து செல்ஃபிஷாக இருக்கிறதுக்காக கட்சி தொடங்கலை, என்னால் ஏன் ரசிகர்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது, ஸோ உங்களை வந்து கஷ்டப்படுத்தணும், கார்னர் பண்ணணும், நான் பண்ணது தப்புன்னு ஃபீல் பண்ண வைக்கணும், அதுக்காக எத்தனை பேர் சேர்ந்து வந்து உங்களை கஷ்டப்படுத்துறாங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். நடக்கிறது எல்லாமே தெரியும். இது வந்து 100% விபத்து. இதை செய்யணும்னு நினச்சவங்க கூட இவ்வளோ பேர் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னா, அதனால நீ இப்படி முடங்கி உட்காராதுன்னா தயவு செஞ்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பழைய விஜய் அண்ணாவை பார்க்கணுன்னு வெறியா இருக்குது. ஒரு வேல் எடுத்துக்கிட்டு பிரச்சாரத்தில் நீங்கள் இறங்குனீங்க தெரியுமா, அந்த ஒரு சனிக்கிழமையும் எப்போ வரும் அப்படின்னு நாங்களாம் காத்துக்கிட்டு இருந்தோம். ஓகே, ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் உள்ள கஷ்டத்தை நீங்கள் சொல்கிறப்போ ஓகே எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் விடிவு வந்துடும் அப்படின்னு நாங்கள் எல்லாம் மனசார நம்பணும்னா, அது வந்து ஒட்டு மொத்தமாக நொறுக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க. ஓகே இருக்கட்டும், அது எல்லாமே இருக்கட்டும். ஒரு 41 பேர் இறந்து போனாங்களே, அத்தனை பேருக்கும் தனித்தனி ஆசைகள் இருந்திருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அன்னைக்கு காலையில் கூட்டத்துக்கு வந்தப்போ உங்களை பார்க்கணும், உங்களை வந்து சிஎம் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் தானே அவங்க எல்லாருமே வந்தாங்க. அந்த 41 ஆத்மா என்ன பாவம் தான் பண்ணாங்க. அவங்க இறந்தப்போ என்னென்ன எவ்வளோ கொடுமையை அனுபவிச்சு இறந்து போயிருக்காங்க. அப்போது நீங்கள் முதலமைச்சர் ஆகிற ஒன்று தானே அவங்க அத்தனை பேரோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு கரெக்டான ஒரு அஞ்சலியாக இருக்கும். நீங்கள் வந்து யோசிக்காதீங்க, பின் வாங்காதீங்க, ஏன்டா கட்சி தொடங்கணும்லாம் நினைக்காதீங்க. அத்தனை இளைஞர்களும் உங்கள் பின்னாடி நாங்கள் இருக்கோம். நீங்கள் ஜெயிக்கணும்னா, நீங்கள் சிஎம் ஆகணும், மறுபடியும் வாண்ணா இந்த மாதிரி சாப்பிடாமலாம் போய் ஓரமாக உட்காராதுன்னா நாங்கள் கேள்விப்படுறோம். நீங்கள் பச்சை தண்ணி குடிக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப வலிக்குதுன்னா, கஷ்டமாக இருக்குது. இந்த சாட்டர்டே பரப்புரை இல்லைன்னு நினைக்கிறப்பவே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாதனா, கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. அவ்வளோ கஷ்டத்தையும் கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஒருத்தர் நல்லது பண்ணணும் நாட்டுக்கு வந்தது தப்பா? ஒரு நடிகர்கள் எவ்வளோ சந்தோஷமா அவங்களோட சம்பளத்தை வச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்காங்கன்னா, நீ வந்து நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு வந்துன்னா எவ்வளோ பெரிய பழியை போட்டு, அதுவும் எமோஷ்னலாக நாங்கள் தான் வீக் பாயிண்ட்னு தெரிஞ்சு, எங்களுக்கு எதுவும் நீ தாங்க மாட்டேன்னு தெரிஞ்சு கை வச்சுட்டாங்கன்னா, நீ வந்து உடங்கி உட்காரக்கூடாதுன்னா தயவு செஞ்சு மீண்டு வா. நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணுறோம். நீ பரப்புறையே போவேன், நீ வீட்டிலே இரு. வீடியோஸில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன பிரச்சனைன்னு சொன்னால் கூட போதுண்ணா, வீட்டிலே இருந்து சிஎம் ஆனால் ஹிஸ்ட்ரியிலே நீ மட்டும் தானே இருப்பேன். தயவு செஞ்சு இதுக்கு மேலே ஃபீல் பண்ணாத, ஏஞ்சி வா, நம்ம இந்த மாதிரி இருக்காது, பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா.